பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரை உலகில் நன்கு வளர்ந்துவிட்ட சூழ்நிலையில் அவருடைய நிர்வாகத்தை கவனிப்பதற்கும் அவருக்கு உதவியாளராகவும் இருந்தவர் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள். திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் செய்தி மற்றும் தகவல் துறை அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் 1926ஆம் ஆண்டு பிறந்து தனது 98வது வயதில் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலமானார். பிற்காலத்தில் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் சத்யா மூவிஸ் என்ற பெயரில் ஒரு திரைப்பட நிறுவனத்தை ஆரம்பித்து படங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார். இந்த நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட முதல் வண்ணப்படம் ரிக்ஷாக்காரன் 1971ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி வெளிவந்த ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படம் அதுவரை வெளிவந்த அனைத்து படங்களையும் வசூலையும் முந்தி மாபெரும் சாதனை படைத்தது. இந்த ரிக்ஷாக்காரன் படத்தை டிஜிட்டல் முறையில் வெளியிடுவதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றாண்டையொட்டி 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி சென்னை தேவி பரடஸ் திரையரங்கில் டிஜிட்டல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. 45 ஆண்டுகளுக்கு முன்பு 1971ஆம் ஆண்டு அதே தியேட்டரில் வெளியிடப்பட்ட திரைப்படத்துடைய டிஜிட்டல் வடிவம் 2016இல் அதே திரையரங்கில் வெளியிடப்பட்டது. திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் ரிக்ஷாக்காரன் படத்துடைய டிஜிட்டல் வெளியீட்டு விழாவில் பேசிய பேச்சின் தொகுப்பினை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது. நண்பர் பி மணி அவர்களும் டி கே கிருஷ்ணகுமார் அவர்களும் இணைந்து 45 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னால் கதை எழுதி தயாரித்து வெளியிடப்பட்ட ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை எந்த தியேட்டரில் வெளியிட்டோமோ அதே தியேட்டரிலேயே 45 ஆண்டுகளுக்கு பிறகு இதை இன்று வளர்ந்து கொண்டிருக்கிற விஞ்ஞான முறைப்படி டிஜிட்டல் முறையிலே தயாரித்து வெளியிடுவதற்கு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் கதை எழுதி தயாரித்த என்னையே அழைத்து படம் அன்றைக்கு வெளியிட்ட அதே தியேட்டரிலேயே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். 90 வயது நிரம்பி இருக்கிற நான் இன்றைக்கும் உங்கள் முன்னாலே நின்று பேசுகிறேன். நான் தியேட்டருக்குள்ளே நுழைகிற பொழுது என்னை ரசிக்கிற புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கிலே நின்று வரவேற்றார்கள். எனக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, இந்த விழாவிலே மேடையில் என்னுடைய மூத்த மகள் செல்வியினுடைய கணவர் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர், இன்றைக்கு அஜித் அவர்களை வைத்து வெளிநாடுகளிலே படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். சிறந்த திரைப்பட நிறுவனங்களில் தலைமையேற்று நல்ல மேல்நாட்டு படிப்பை படித்து எனக்கு மருமகனாக வாய்த்த டிஜி தியாகராஜன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதைப் போல அமெரிக்காவிலே படித்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய 3வது மகன் தங்கராஜ் இப்பொழுது இந்த ரிக்ஷாக்காரன் படம் டிஜிட்டல் முறையிலே வருவதற்கு வியாபாரம் செய்து என்னையும் அழைத்து கொண்டு அவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார். அந்த காலத்தில் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே திரைப்படங்களை செலவு செய்து எடுத்து அனுபவப்பட்டவன் நான். இந்த ரிக்ஷாக்காரன் படத்திலே ஒரு சண்டையும் ஒரு பாடலும் நீங்கள் பார்த்தீர்கள்.
அது 3 அடுக்கிலே போடப்பட்டது. அதனுடைய உயரம் 40 அடி. 45 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செட்டை 40 அடி உயரத்திலே போடுவதற்கு என்ன செலவாகும் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த படத்திற்கு மலையாள நாட்டிலே இருந்து ஒரு சிறந்த பட இயக்குனர் எம். கிருஷ்ணன் அவர்களை டைரக்ட் செய்ய அழைத்திருந்தேன். எனக்கு இந்த ஹீரோக்கள் எம்ஜிஆர் அல்லது ரஜினிகாந்த் என்று இருந்தாலும் இந்த ஹீரோயின்களை மாத்திரம் 2 படங்களுக்கு மேல் நான் பயன்படுத்துவதில்லை. அப்படி பயன்படுத்திய ரிக்ஷாக்காரனுடைய கதாநாயகி மஞ்சுளா. இதுதான் அவருக்கு முதல் படம். எம்ஜிஆரோடு எனக்கு 55 ஆண்டுகள் பழக்கம் இருப்பதால் இந்த மஞ்சுளாவை நடிக்க வைத்தே அவர் மிகுந்த புகழ் பெற்றார். அதைப் போல இதிலே சிறந்த நாட்டிய நடிகை, உலக புகழ் பெற்ற நடிகை என்று, நடன நடிகை என்று புகழ் பெற்ற பத்மினியும் அமெரிக்காவிலே இருந்தார். அவர் இந்த படத்திலே ஒரு சிறந்த பாத்திரத்தை, கதாநாயகன் எம்ஜிஆர் செல்வம் என்று பெயர், அவருக்கு அக்காவாக நடிக்கிறார். சோற்று கூடை வைத்து பிழைக்கிற பாத்திரமாக பத்மினி வருகிறார். அந்த பத்மினி நடித்த வேடத்தில் இன்னொரு நடிகையை போட்டு ஒரு 3000 அடி படம் எடுத்து பார்த்ததற்கு பிறகு அந்த நடிகை இதற்கு ஒத்து வரவில்லை என்று அந்த 3000 அடி படத்தையும் ரத்து செய்துவிட்டு அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பத்மினி சென்னைக்கு வருவதாக அறிந்து அவரை பேசி அவர் இந்த படத்திலே நடித்தார். இவை எல்லாவற்றையும் விட தமிழகத்தில் ஒரு சிறந்த படம் என்று அந்த படத்திலே நடித்த நடிகருக்கு இந்திய அரசாங்கம் பாரத் பட்டம் கொடுக்கிறது. அந்த பட்டத்தையும் இந்த ரிக்ஷாக்காரன் படம் தான் பெற்றது. கல்கட்டாவிலே இந்த விழா நடந்தது. மத்திய திரைப்படத்துறை அமைச்சர் வந்து வழங்கினார். நாங்களும் போயிருந்தோம். அப்படி சிறந்த நடிகராக பாரத் பட்டத்தை பெற்றதும் இந்த ரிக்ஷாக்காரன் படம் தான். குறிப்பாக இதிலே இசை மிக அற்புதமாக இருக்கும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஒரு குழந்தையை வைத்து எம்ஜிஆர் பாடுவார். இங்கே நீ சிரிக்கும் சிரிப்புத்தான் இன்பச் சிரிப்பு என்று பாடுவார். அதைப் போல இறுதி காட்சியில் ஒரு திரையரங்கத்திற்குள்ளேயே தண்ணீர் வருகிற கால்வாய்களை எல்லாம் உற்பத்தி செய்து அதிலே பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு கடலுக்கு போவது போல காட்சி அமைத்திருக்கும். அது தொடக்கத்திலேயும் வரும், இறுதியிலே கிளைமேக்ஸிலேயும் வரும். அப்படிப்பட்ட சிறந்த காட்சிகளை எல்லாம் அதிக செலவு செய்து அன்றைக்கே எடுத்தோம். அதை டிஜிட்டல் முறையிலே இன்றைக்கு நான் பார்த்த பொழுது இது நான் எடுத்த படம் தானா என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இருந்தது. அதற்கு முயற்சி செய்து இதை அறிமுக காட்சியாக வெளியிட்டிருக்கிற பி. மணி அவர்களையும் டி.கே. கிருஷ்ணகுமார் அவர்களையும் திரை உலகத்திலேயும் அரசியல் உலகத்திலேயும் மிகுந்த புகழ் பெற்று தமிழகத்தில் எந்த நடிகரும் பெற முடியாத பாரத ரத்னா விருதை பெற்ற காலஞ்சென்ற நாங்களெல்லாம் புரட்சி தலைவர் என்ற எம்ஜிஆர் அவர்களின் சார்பில் பி. மணி அவர்களையும் கிருஷ்ணகுமார் அவர்களையும் வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திரையரங்கத்தை தொடங்கி வைத்தவன் நான். அதனுடைய உரிமையாளர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை, அவருடைய வாரிசுதாரர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த ரிக்ஷாக்காரன் படம் இந்த திரையரங்கிலே தான் அன்றைக்கும் வெளியிடப்பட்டது.
அவர்கள் இதிலே மகத்தான வெற்றியை பெற்று சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் எடுத்து புகழ்பெற்ற படங்களில் ரிக்ஷாக்காரன், இதயக்கனி இரண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன்